எது முக்கியம்? இன்னைக்கு வேத பாடத்துடைய தலைப்பே அதுதான். அல்லேலூயா. எது முக்கியம்? ஆண்டவராகிய இயேசு இந்த இடத்துல வேத பாரகரையும் பரிசேயரையும் பார்த்து கேட்கிறாரு, எது முக்கியம்? படிங்க. காணிக்கையோ, அங்கே செலுத்தப்படுகிற காணிக்கையோ, அல்லது காணிக்கையை செலுத்துகிறார்களே பலிபீடம், அந்த பலிபீடமோ எது முக்கியம் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கேட்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவராகிய இயேசு எது முக்கியம்னு கேட்கிறாருல்ல, இங்க ரெண்டு காரியங்களை சொல்லி, ஒன்று பலிபீடத்தையும் அந்த பலிபீடத்தின் மேலே செலுத்தப்படுகிற காணிக்கையையும் சொல்லி, இந்த இரண்டில எது முக்கியம் என்று இயேசு கேட்கிறதை தான் இந்த வேதாகமத்திலே நான் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆமென். அதை குறித்து நாம இப்பொழுது பார்க்க போகிற வேத பாடத்துல நீங்க உன்னிப்பாக கவனமாக கவனித்துக் கொண்டே வாங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மிகப்பெரிய பாடத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எது முக்கியம் என்று இந்த இடத்துல ஆண்டவர் கேட்கும் போது அந்த இடத்துல 3 வகையான ஜனங்களை நாம் பார்க்க முடியும். முதலாவது வசனத்தை வாசிங்களேன். முதல் வசனத்தை வாசிங்க. ஒரு 3 வகையா அங்க இருக்கிற ஜனங்களை மொத்தமாய் 3 வகையாக பிரித்து விடலாம். முதல் வசனத்தை 23ஆம் அதிகாரம் முதல் வசனம். இயேசு ஜனங்களையும், ஜனங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பை சொல்றார், ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும். அல்லேலூயா. அப்படியே இந்த வசனத்தை தொடங்கும் போது வேத பாரகரையும் பரிசேயரையும் குறித்து தான் அவர் பேசுகிறார் என்பதை நாம அறிவோம். அல்லேலூயா. இப்போ வேத பாரகர், பரிசேயர் இவங்களை ஒரு குரூப்பாகவும், ஜனங்களை மற்றொரு குரூப்பாகவும், சீஷர்களை இன்னொரு 3 வகையான ஜனங்கள் தான் அங்க இருக்கிறாங்க மொத்தமே. சரிங்களா? இந்த 3 வகையான ஜனங்களின் நிலைமையுமே வெவ்வேறு தான். முதல்ல சீஷர்கள் எப்படிப்பட்டவர்கள்? சீஷர்கள் யார் என்று பார்த்தால், சீஷர்கள் இயேசுவை அறிந்தவர்கள். அல்லேலூயா. நான் சொல்றதை கவனிச்சுக்கிட்டே வாங்க. சீஷர்கள் இயேசுவை அறிந்தவர்கள், இயேசுவை நன்றாக அறிந்திருந்தார்கள். நீங்க 16ஆம் அதிகாரத்திலேயே பார்த்தாலே சீஷர்களிடத்துல நான் யாருன்னு நீங்க சொல்றீங்கன்னு கேட்கும் போது, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம்னு சொல்லி பேதுரு சொன்னாலும், அவருடைய சீஷர்கள் எல்லாருமே இயேசுவை இன்னார் என்று அறிந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த சீஷர்களுக்கு வேதம், மோசேவின் ஆகமங்களும், தீர்க்கதரிசிகளின் புத்தகங்களும், சங்கீத புத்தகங்களும், நீதிமொழிகளும், உன்னத பாட்டு போன்ற புத்தகங்களும் அவர்களுக்கு மிகப்பெரிய பரிச்சயம் இல்லை. அவங்களுக்கு வேதத்தை குறித்து அவ்வளவு தெளிவான அறிவு அந்த நாட்களிலே சீஷர்களுக்கு இல்லை. வேதத்தை அறியாதிருந்தும் இயேசுவை அறிந்து கொண்ட சீஷர்கள். இன்னொரு பக்கம் மோசேயின் ஆகமங்கள் தொடங்கி வேத வாக்கியங்களை எல்லாம் நன்றாக கற்று தேறின தங்களை தேறினவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற வேத பாரகர், பரிசேயர். சரிங்களா? இன்னொரு பக்கத்துல இயேசுவையும் இன்னும் முழுசா அறிந்து கொள்ளல, வேதத்தையும் இன்னும் முழுசாக அறிந்து கொள்ளல. அவங்களை தான் ஆண்டவர் இந்த இடத்துல ஜனங்கள்னு சொல்றார். அல்லேலூயா. இந்த 3 வகையான ஜனங்களை குறித்தும் இயேசுவின் பார்வை ஒன்று இருக்குது. இயேசு தம்மை அறிந்து கொண்டு இன்னும் அந்த மோசேயின் ஆகமங்களை குறித்து, வேதத்தின் மகத்துவங்களை குறித்து, வேத வாக்கியங்களை குறித்து அதிகமாய் அறியாதிருந்த தம்முடைய சீஷர்களை இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு? மிகவும் சிறியவர்கள். இவங்க யாருங்க? மிகவும் பேதைகள் சொல்ற. ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கு இதை மறைத்து பேதைகளுக்கு நீங்க என்ன பண்ணி இருக்கிறீங்க? வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. பாலகர்னு சொல்றாரு அவங்கள. ஆமென். சீஷர்களை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு எண்ணம், அவர்கள் எப்படிப்பட்டவங்க? மிகவும் சிறியவர்கள்.
என்ன பின்பற்றி வருகிறதற்காக தங்களுடைய வாய்ப்புகளை எல்லாம், தங்களுடைய உறவுகளை எல்லாம் இழந்தவர்கள். எனக்காக அவங்களுக்குன்னு உடைய எல்லாவற்றையும் விட்டு விட்டவர்கள். இவங்கதான் என்னுடைய சீஷர்கள் சொல்றாரு. ஜனங்களை பார்த்து எப்படி தெரியுமா? பொதுவான ஜனங்கள், இன்னும் தம்மையும் அறிந்து கொள்ளல, மோசையின் ஆகமம் தொடங்கி வேத வாக்கியங்களையும் அறிந்து கொள்ளாதிருந்த மற்ற ஜனங்களை, பொதுவான ஜனங்களை என்ன தெரியுமா சொன்னாரு? மேய்ப்பன் இல்லாத ஆடுகள். அவங்கள பார்த்து என்ன சொன்னாரு? திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் என்று அவர்களுக்காக அவர் என்ன பண்ண பரிதவிச்சார். அந்த ஜனங்களை மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாக அவர் பார்த்தார். இந்த வேதபாரகர் பரிசெய்கிற மாயக்காரர் என்று சொன்னார். எல்லா வசனமும் அறிந்து கொண்டும், எல்லா மோசேயின் ஆகமம் தொடங்கி தீர்க்கதரிசிகளின் புஸ்தகம் வரைக்கும் பழைய ஏற்பாட்டினுடைய வேத வாக்கியங்கள் எல்லாமே தம்மை குறித்து தான் சொல்லுகிறது என்பதை அறிந்திருந்த இயேசு அவைகளை, அந்த வேத வாக்கியங்களை அறிந்து இவரை ஏற்றுக்கொள்ளாம, இவரை விசுவாசிக்காமல் இருந்த அவர்களை மாயக்காரர்கள் சொன்னார், அவர்களை மதிகேடர்கள் சொன்னார், அவர்களை குருடர்கள் சொன்னார். இந்த இடத்துல இருக்கிற மொத்த ஜனங்களையும், அங்க இயேசு இந்த வசனத்தை பேசும்போது அங்க இருந்த மொத்த ஜனங்களையும் உங்க கண்களுக்கு முன்பாக நான் நிறுத்திட்டேன். ஒண்ணு, இயேசுவை நல்லா தெரியும். நாங்க எவ்வளவு துரோகிகளா இருந்தோம், எவ்வளவு பாவிகளா இருந்தோம், இருந்தாலும் எங்களை தேடி வந்தாரு, எங்களை அழைத்து கொண்டாரு, எங்களை அணைத்து கொண்டாரு, எங்களை கூடவே வைத்து கொண்டாருன்னு சொல்லி இயேசுவை அறிந்திருந்த சீஷர்கள் அங்கு இருக்கிறார்கள். இயேசுவை இன்னும் அறிந்து கொள்ளவில்லை, வேத வாக்கியங்களும் தெரியாது. இந்த வேத பாரகனும் பரிசேயனும் உட்காரணும், நில்லு நடக்கணும், என்ன செஞ்சாலும் சொன்னாலும் அதை செய்யணும், வானா வரணும், போனா போகணுன்ற அளவுக்கு அறிந்திருந்த மேய்ப்பன் இல்லாத ஒரு ஆடுகள் போல இருந்த ஜனங்கள் அங்க இருந்தார்கள். வேத வாக்கியங்களை மட்டும் கற்று வைத்துக் கொண்டு தங்களுக்கே உரியது என்று சொல்லி, தாங்களே அதற்கு உரிமையாளர்கள் என்று சொல்லி, மோசேயின் ஆசனத்தை பிடித்து கொண்டு அந்த இடத்தை யாருக்கும் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி மிக ஜாக்கிரதையாய் இருந்த வேதபாரகர் பரிசேயரும் அங்க இருந்தார்கள். ஒட்டு மொத்தமா எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எது முக்கியம்? ஒரு கேள்வி கேட்கிறார் ஆண்டவராக இயேசு. என்ன பண்றாரு? ஒரு கேள்வி கேட்கிறாரு, எது முக்கியம்? ஆபேல் காலத்துல இருந்து நம்ம பலியிடுகிறத பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆபேல் காலத்துல இருந்து. ஆனா ஆபேல் காலத்திலேயே எது முக்கியம்? ஆண்டவர் எதிர்பார்க்கிற பலி எது? ஆண்டவர் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு எது? ஆண்டவர் பலியாக ஏற்றுக்கொண்டது எதுன்னு நாம் அறிந்திருக்கிறோம். அவர் ஜீவ பலியை ஏற்றுக்கொண்டார், அவர் ரத்தம் சிந்தின ஜீவ பலியை ஏற்றுக்கொண்டார். ஆனா அப்பவே காயினுடைய பலி நிராகரிக்கப்பட்டது. இந்த காலம் மருகி அப்படியே வந்து இந்த ஆண்டவராகி இயேசு வாழ்ந்த நாட்கள்ல இவன் பலிபீடத்துல கொண்டு வந்து காசுகளை வைக்கிற காலத்துக்கு வந்திருக்கான். பலிபீடத்துல என்ன வச்சுட்டு இருக்கிறான்? காசு. இயேசு இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல காணிக்கை செலுத்துற அளவுக்கு வந்திருக்கிறான். காணிக்கை செலுத்துற அளவுக்கு காலம் இப்பதான் இந்த இடத்துல வச்சு எது முக்கியம்? எது முக்கியம்? காணிக்கையா இல்ல காணிக்கைய பரிசுத்தமாக்குகிற பலிபீடமா அப்படின்னு கேட்கிறார். இந்த கேள்விக்கு நாம விடை கண்டுபிடிக்கும்படியாக சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். அதுக்கு முன்பாக ஆரம்ப நாட்கள்ல இருந்து இந்த மத்தேயு 23ஆம் அதிகாரமே ஆண்டவராகிய இயேசு சொல்ல வந்ததுக்கு மிக முக்கிய காரணம், இந்த வேத பாரகராலும் பரிசேயராலும் தேவன் முக்கியமாய் கற்பித்த இரக்கங்களுக்காகவும் நீதியை செய்கிறதற்காகவும் தேவன் கற்பித்த கற்பனைகள் எல்லாம், தேவன் கொடுத்த பிரமாணங்கள் எல்லாம் என்னமோ சடங்காசாரங்கள் மாதிரி மாற்றப்பட்டிருந்தது. ஆண்டவர் எதுக்காக கற்பனைகளை கொடுத்தார்? இதை செய்யாதிருப்பாயாக, அதை செய்யாதிருப்பாயாக என்ற கற்பனைகள் எல்லாம் எதுக்காக கொடுத்தாரு? அவருடைய இரக்கத்தையும் அவருடைய நீதியையும் ஜனங்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக. அதை ஏதோ ஒரு சடங்கு மாதிரியும், அது ஏதோ ஒரு கடவுள் ஏதோ ஒரு ஆச்சாரம் பண்ணுகிறவர் மாதிரியும் அப்படி மாற்றி வைத்திருந்த காலத்துலதான் இந்த கேள்வி ஆண்டவராகிய இயேசு கேட்கிறார். ஆதி காலத்துல இருந்து இந்த மனுஷருடைய பிரச்சனை என்ன தெரியுமா? வேதத்துல
முக்கியமானவைகளை விட்டுட்டு முக்கியம் அல்லாதவைகளை முக்கியப்படுத்துகிறது தான் ஆதி காலத்திலிருந்து மனுஷர்களுடைய மிகப்பெரிய வேதனையாக இருக்கு. எது முக்கியம்? உன் சபை வண்ணங்களால அலங்கரிக்கப்படுறது முக்கியமா, ஒரு பாவி தன் பாவத்தை விட்டு மனம் திரும்புவது முக்கியமா? எல்லாருமே முக்கியமானவைகளை விட்டுட்டு முக்கியம் அல்லாதவைகள் பக்கமாக சாய்ந்திருக்க போகிறார்கள். நீ ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும். ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீ ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும். அதிலே முதன்மையானவைகளையும் முதலீட்டுகளையும் கொண்டு வர வேண்டும். அதை சர்வாங்க தகன பலியாக எனக்காக என்ன பண்ண வேண்டும்? பலி செலுத்த வேண்டும்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த பலிபீடம் இப்ப தன் சாரத்தை இழந்து தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து அது மேல காசுகளை கொண்டு வந்து வைக்கிற காணிக்கை பொருட்களை, பொன்னையும் வெள்ளியையும் ஒரு விலை உயர்ந்த பொருட்களை கொண்டு வந்து வைக்கிற ஒரு மேஜை மாதிரி மாற்றப்பட்டு இப்போ அவர்களால, எந்த மாயக்காரர்களால, அது பலிபீடம் ஒண்ணும் பெருசு இல்லைங்க. அது மேல என்ன வச்சிருக்காங்க? எவ்வளவு வச்சிருக்காங்க? என்ன இந்த அம்மா 2 காசு வச்சுட்டு போகுது, அதுக்கு மேல அதுகிட்ட இல்லையா அப்படின்னு அவன் நினைக்கிறானான்னு தெரியல. படம் எடுக்கிறவங்க அவன் நினைக்கிற மாதிரியே போட்டு நம்மளை பார்க்க வச்சிருக்கிறாங்க. அது போகட்டும். இப்ப பலிபீடம் முக்கியமா, அது மேல செலுத்தப்படுற காணிக்கை முக்கியமா? பலிபீடம் அந்த காணிக்கையை பரிசுத்தமாக்குதான். இந்த வார்த்தையையும் நான் கொஞ்சம் உங்களுக்கு புரிய வச்சுட்டு அந்த பாடத்துக்குள்ள போக விரும்புகிறேன். காணிக்கையா அந்த காணிக்கையை பரிசுத்தமாக்குகிற பலிபீடமான நீங்க பார்க்கும்போது போடப்பட்ட காணிக்கைய பலிபீடம் பரிசுத்தமாக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தத்துலதான் நீங்க நினைப்பீங்க. வேதம் பரிசுத்தம்னு சொல்றதுக்கு 2 அர்த்தமுடைய வார்த்தைகளுக்கு பயன்படுத்துகிறது. இந்த தமிழ் வேதாகமும் பரிசுத்தம் என்கிற ஒரு வார்த்தைய 2 அர்த்தங்களுக்கு பயன்படும். ஒண்ணு, ஒரு மனுஷன், அழுக்கான ஒரு மனுஷன் கழுவி தன்னை சுத்திகரித்து பஞ்சை போல வெண்மையாகுகிறதுக்கு பரிசுத்தம் பயன்படுத்தப்படுகிறது. பாவங்களரை கழுவி அழுக்கற கழுவப்பட்டு கரைகள் நீக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுகிற அந்த அனுபவத்தையும் பரிசுத்தம் என்றுதான் வேதம் கருதுகிறது. இன்னும் ஒரு வார்த்தையில பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு பொருள், அது கர்த்தரால் அங்கீகரிக்கப்படும் போது அது பரிசுத்தமாக்கப்படுகிறது. ஒரு பொருளை கர்த்தருக்கென்று நாம் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த பொருளை நான் உமக்கென்று அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எனக்கு அந்த பொருள் வேண்டாம் என்று நிராகரித்தா அது பரிசுத்தம். கர்த்தருக்கு அது என்ன இல்ல? பரிசுத்தம் அல்ல. அதை கர்த்தர் நமக்கென்று அங்கீகரித்துக் கொண்டார்னா அது கர்த்தருக்கு பரிசுத்தம். இந்த இடத்துல பலி பொருளை அல்லது காணிக்கைய கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுகிற அங்கீகாரத்துக்குரியதாக அது மாற்றுகிறது என்று பரிசுத்தம், அந்த பொருளை காணிக்கைய பரிசுத்தப்படுத்துகிறது பலிபீடம்னு சொல்லி ஆண்டவர் குறிப்பிட விரும்புகிறார். என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் பணம் இருக்கு, அதுல ஒரு 100 ரூபாயை கொண்டு வந்து காணிக்கை பெட்டியில போடுறேன். சாதாரண 100 ரூபாய் கர்த்தர் ஏற்றுக்கொண்ட 100 ரூபாயா மாறுது. அதுக்கு அந்த பலிபீடம் தான் என்ன பண்ணுது? அந்த சாதாரண காசையே முக்கியமான கர்த்தர் ஏற்றுக்கொண்ட ஒரு பணமாக மாற்றுகிறதுனால நீ பணத்தை முக்கியப்படுத்தாத, அந்த பணத்தையே பரிசுத்தமாக்குகிற, அந்த பணத்தையே கர்த்தருக்குரிய பணமாக மாற்றுகிற அந்த பலிபீடத்தை முக்கியமா பாரு என்று சொல்லி அந்த குருடர்களுக்கு ஆண்டவர் சொன்னார். நமக்கு இங்கு ஒரு முக்கியமான பாடத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எது முக்கியம்? இந்த வேத பாடத்துடைய கேள்வி என்னது? எது முக்கியம்? பலிபீடமா பலி பொருளா? அது என்னது? இந்த ஈஸியா நம்ம கற்றுக்கொள்ள போகிற பாடம் என்னன்னா, பலிபீடமா பலி பொருளா? 3 வகையா நான் பிரித்திருக்கிறேன். ஒரு பலிபீடத்தையும் அதில் செலுத்தப்படுகிற பலி பொருளுமாக ஒரு 3 விதத்துல நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதத்தின் 5ஆம் வசனத்தை வாசிங்களேன். சங்கீதம் 50 வசனம் 5. பலியினாலே என்னோடு
உடன்படிக்கை பண்ண என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டுங்கிறது ஆண்டவர் சொல்லுவாரா? அல்லேலூயா. இந்த வசனத்துல பலியினாலே அங்க கேட்டார்ல, எது முக்கியம்? காணிக்கையா, காணிக்கைய பரிசுத்தமாக்குகிற பலிபீடமான்னு கேட்டாரு. இயேசுவின் நாட்களில அதாவது பலிபீடத்துல செலுத்தப்பட வேண்டிய பலி பொருள் மாற்றப்பட்டு இவங்க காணிக்கை செலுத்துகிற காலத்துல இருக்கும் போது, இப்போ நமக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன தெரியுமா சொல்ல போறாரு? பலிபீடமும் பலியும் ரெண்டுமே முக்கியம். ஒன்றை முக்கியப்படுத்தி மற்றொன்ற முக்கியமல்லாததாக நாம நினைக்க முடியாது. பலி பொருள், பலிபீடத்தின் மேல பலி பொருள் கொண்டு வரப்பட வரைக்கும் அந்த பலி பொருளுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது பலிபீடத்துக்கு கொண்டு வந்து தேவனுக்கு என்று செலுத்தப்படும் போதுதான் பலிபீடத்தின் வேலையும் நிறைவேறும், பலி பொருளும் தேவனால அங்கீகரிக்கப்படும். முதலாவது நம்ம பார்க்கிறோம், பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார்கள். இங்க உடன்படிக்கை என்கிற வார்த்தையையும் பலி என்கிற வார்த்தையையும் பரிசுத்த ஆவியானவர் அந்த வசனத்துல நமக்காக வைத்திருக்கிறார். முதல்ல கர்த்தருடைய உடன்படிக்கையே ஒரு பலிபீடம் தான். கர்த்தருடைய உடன்படிக்கையே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம். உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் ஈசாக்கை இப்பொழுது நீ அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அவனை நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக என்ன பண்ணு, பலியிடு. இங்க ஒரு ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் ஒரு உடன்படிக்கை. நான் உனக்கு தந்த ஈசாக்கு, நான் தான் உனக்கு தந்த. நீ அவனும் ரொம்ப நெருக்கமா இருந்தீங்க, நீ அவனும் ரொம்ப உறவா இருக்கிறீங்க, உனக்கு அவனுக்கு ரொம்ப நெருக்கம் இருக்கு. ஆனா இப்போ ஒரு உடன்படிக்கை, அவருடைய வார்த்தை, அவருடைய கட்டளை, நீ போ மோரியா தேசத்துக்கு போ, அங்க சில மலைகள் இருக்கும், அங்க ஒரு மலையை நான் குறிப்பேன், அந்த மலையில ஈசாக்க எனக்கு என்ன பண்ணு, பலியிடு. அல்லேலூயா. பலியினாலே அவரோடு உடன்படிக்கை பண்ணுகிற ஒரு அனுபவம் இருக்கு. இந்த இடத்துல எது முக்கியம் அப்படின்னு கேட்டாரு. இந்த இடத்துல ஆண்டவருடைய பிரமாணம், ஆண்டவருடைய வேதம், ஆண்டவருடைய வசனம் ஒரு பலிபீடமாக, நம்முடைய உடைமைகள், நமக்கு உரியவைகள், நமக்கு சொந்தமானவைகள் பலி பொருளாக காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆபிரகாமோடு தேவன் ஒரு வார்த்தையை, ஒரு வசனத்தை சொல்லுகிறார். அது ஒரு பிரமாணம், அது ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின்படி ஆபிரகாம் தனக்கு உரிய, தன்னுடைய உடைமையாகிய, தன்னுடைய உறவாகிய தன் மகனை பலி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் இப்போ ஆவியானவர் சொல்ல வர்றது புரியுதுன்னு எனக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தை கொண்டு ஒரு ஆழமான உள்நாள மாற்றத்தை நமக்குள்ள நடத்த விரும்புகிறார். எப்போ இந்த பரிசுத்த வேதாகமம் நம்ம கையில வந்துச்சோ, ஆண்டவருடைய பிரமாணம் அல்லது ஆண்டவருடைய உடன்படிக்கை நம்ம கையில வந்திருக்கு. நீங்க பாருங்களேன், இந்த பழைய, இந்த வசனம் ரெண்டு வகையா இருக்கு. என்னது? பழைய ஏற்பாடு, புதிய. ஆனா ஆங்கிலத்தில் அப்படி கிடையாது. ஓல்டு டெஸ்டிமெண்ட், நியூ டெஸ்டிமெண்ட். டெஸ்டிமெண்ட் ஏற்பாடா? சாட்சி தானே. பழைய சாட்சியம், புதிய இன்னொரு அர்த்தத்துல கவனன்ட். ஓல்டு கவனன்ட், நியூ கவனன்ட். அப்படின்னா உடன்படிக்கை. பழைய புதிய ஆகிய ரெண்டு, பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ரெண்டும் சேர்ந்தாதான் பரிசுத்த வேதாகமம்.
பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும் ஒன்னா இணைந்து நம்ம கையில தேவன் தந்த ஒரு என்னது பிரமாணம் இருக்கு, ஒரு உடன் படிக்க இருக்கு. இந்த உடன்படிக்கையின்படி இது ஒரு பக்கம் இருக்க, எனக்கென்று சில உடைமைகள் இருக்கு, எனக்கென்று சில உரிமைகள் இருக்கு, எனக்கென்று சில உறவுகள் இருக்கு. இப்போ இந்த உடன்படிக்கைய பலிபீடமாகவும் என்னுடைய உடைமைகளை பலி பொருளாகவும் இணைத்து பரிசுத்த ஆவியானவர் முதல் காரியமாக நமக்கு காண்பிக்கிறார். முதல் காரியம், இந்த வேதாகமத்தை எடுத்து வாசிக்க நம்முடைய உடைமைகள் சிலவற்றை பலி செலுத்தும்படி இந்த வேதாகம் நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். ரொம்ப சிம்பிள் பாருங்களேன். நீங்க உங்களை யாராவது நிந்திச்சு துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்க பேர்ல பொய்யா சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய முதல் எதிரியா அவங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுவீங்க? அவங்கள உங்கள் முதல் எதிரி. ஆனா நீங்க மத்திய எடுத்து வாசிக்கிட்டே வருவீங்க. அப்படி 11, 12 வாசிச்சுட்டு இருக்கும் போது இல்ல, ஆண்டவர் பலி செலுத்து, அவங்களை என்ன பண்ணு, அந்த உடைமைய என்ன பண்ணு, பலியா செலுத்து. வாசிச்சுக்கிட்டே வருவீங்க. யாராவது உங்களை சத்துருக்களாக இருந்து பகைத்து கொண்டிருப்பாங்க. அந்த 44ஆம் வசனத்தை வாசிக்கும் போது என்ன தெரியுமா சொல்லுவாரு? அந்த சத்துருவை நீ என்ன பண்ணு, பலிபீடத்துல வச்சிரு. பகைக்கிறவங்களை என்ன பண்ணு, பலிபீடத்துல வச்சிரு. உனக்கென்று நீ அவங்களை வைத்துக் கொள்ளாதே. வேதத்தை வாசிக்க நம்மிடத்துல இருக்கிற ஏதோ ஒண்ணு நம்ம வைக்க வேண்டியது வரும். இங்க ஆண்டவருடைய சத்தத்தை ஆபிரகாம் கேட்கிறாரு. ஆபிரகாம் கேட்கிற சத்தம், ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற அந்த உடன்படிக்கை, ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற அந்த வசனம், அந்த வார்த்தை, நீ ரொம்ப பிரியம் வைத்திருக்கிற, உன் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற உன்னுடைய ஒரே குமாரனை நீ பலி செலுத்து அப்படின்னு வருது. ஆபிரகாம் இப்போ எது முக்கியம்னு அவர் சொல்லணும். எது முக்கியம்? என்னிடத்துல பேசுகிற ஆண்டவருடைய வார்த்தை முக்கியமா, என்னுடைய உறவு எனக்கு முக்கியமா? எந்த மனுஷனும் பாருங்களேன், இப்ப எனக்கு வேத பாரதர் பரிசெய்யற பார்த்தா கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. ஏன்னா இப்ப ஆபிரகாம வச்சு அதை சிந்திக்கும் போது எது முக்கியம்னு பார்த்தா அவங்க பார்த்த காசு தான் முக்கியம். அங்க ஒரு பலிபீடத்தை வச்சு அதுக்கு மேல காசு வச்சா பலிபீடம் கடந்த போது 24 மணி நேரமும் 7 நாளும் எல்லா வாரமும் எல்லா மாசமும் எல்லா வருஷமும் இங்கேதான் கிடக்குது. ஆனா அதுக்கு மேல வைக்கிற காசு எடுத்துட்டு போய் கொடுத்தா ஏதாவது கிடைக்குது, அது புதுசா தினசா வருதுன்னு சொல்லி அவங்க எப்படி பார்த்தாங்களோ, இப்ப ஆண்டவர் உன் மகனை பலி செலுத்துன்னு கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவர் சொல்ற வார்த்தை முக்கியமா, மகன் முக்கியமானா எது முக்கியமா தெரியும்? ஈசாக்கு தானே முக்கியமா தெரியுமா? இல்ல. ஆனா இப்ப நம்மள பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, எது முக்கியம்? அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து தான் கேட்கிறாரு. யார? வேத பாரகர் பரிசேயரையும் பார்த்துதான் கேட்கிறாரு, பொதுவான ஜனத்தையும் பார்த்துதான் கேட்கிறாரு, சீஷர்களையும் பார்த்துதான் கேட்கிறாரு, இன்றைக்கு நம்மளை பார்த்து கேட்கிறாரு. நீ இந்த வேதத்தை வாசிக்கும் போது நீ உன் முழு பிரயத்தையும் வைத்திருக்கிற உன் ஈசாக்கு உனக்கு பெருசா, அல்லது நீ நிறைவேற்றியே தீர வேண்டும், நான் எதிர்த்தே தீர வேண்டும், நான் பழிவாங்கியே தீர வேண்டும், நான் நியாயம் கேட்டே ஆவேன், நான் அவங்கள வழக்காடியே ஆவேன்னு சொல்லி நீ துடிக்கிறியே, அது முக்கியமா, என் வார்த்தை உனக்கு முக்கியமானா எது முக்கியம்னு இப்ப நாம சொல்ல போகிறோம். இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை பலிபீடமாகவும் அதுல நமக்குரிய இந்த காரியங்களை பலி பொருளாகவும் வைத்து, ஆண்டவரே எனக்கு உங்க பலிபீடம் தான் முக்கியம், நான் என் காரியங்களை நான் பலியா செலுத்திடுறேன், நீங்க பார்த்துக்கோங்க ஆண்டவரே. எனக்கு பிரியமான ஈசாக்கையும் நீங்க பார்த்துக்கோங்க, எனக்கு தீமை செய்ய நினைச்ச அபிமெலேக்கையும் நீங்க பார்த்துக்கோங்க, என்னுடைய மனைவி என்னை விட்டு பிரித்து இழுத்து கொண்டு செல்லப்பட்டிருக்கிறாங்க, அவங்களையும் நீங்க பார்த்துக்கோங்க, என் உடன் இருந்த லோத்து அவனுடைய கூட இருக்கிறவங்க எல்லாம் என் கூட இருக்கிறவங்களுக்கு எதிராக எழுப்புறாங்க, இது நீங்க பார்த்துக்கோங்க. எல்லாவற்றையும் ஆண்டவர் கரத்துல அவருடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு. அல்லேலூயா. நம்முடைய உடைமைகளை ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய உடன்படிக்கையில பலி செலுத்துகிற ஒரு வாழ்க்கை உண்டு.
ஆமென். நமக்கு உரியவைகளை, நமக்கு உரிமை உள்ளவைகளை, நம்முடைய உடைமைகளை, நம்முடைய சொந்தமானவைகளை ஆண்டோடைய வசனம் நீ என் கையில கொடுத்துரு, பலியா செலுத்துருன்னு கேட்டுச்சுன்னா அதை பலியா செலுத்துகிறதற்கு நான் எனக்கு ஆண்டோடைய உடன்படிக்கை முக்கியமாக தெரியும். எது முக்கியம்? அதான் கேள்வி. எது முக்கியம்? இப்ப வசனம் சொல்லுது அது உன் கையில இருக்க வேணாம், என் கையில கொடுத்துரு. ஈசாக்கு உன் கையில இருக்க வேணாம், என் கையில கொடுத்துருன்னு. அப்ப ஆண்டவர் கையில பலியாக செலுத்துகிற ஒரு அனுபவத்துக்குள்ள நான் வர வேண்டும். இரண்டாவதாக கலாத்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன். ஆமென். முதல்ல பலியினாலே உடன்படிக்கை பண்ணினார்கள். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையவே ஒரு பலிபீடமாக வைத்து அந்த வார்த்தைக்கு என் உடைமைகளை, என்னுடைய உறவுகளை நான் பலியாக செலுத்துறேன்னு சொல்லி பலியினால உடன்படிக்கை, ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணுகிற ஒரு அனுபவம் இருக்கு. இங்க பவுல் சொல்லுகிறாரு, கிறிஸ்துவுடனே நான் என்ன பண்ணப்பட்டேன்? சிலுவையில். ஒரு அர்த்தத்துல இப்ப இயேசு ஜீவ பலியாக தானே இங்க வந்தார். இயேசு இந்த பூமிக்கு எப்படி வந்தாரு? ஜீவ பலியாக வந்தாரு. பாவிகளுக்காக, பாவம் இல்லாத அவர் பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். இயேசு பலி பொருள்னா பலிபீடம் எது? இயேசு பலி பொருள்னா பலிபீடம் எது? சிலுவை. ஒரு அர்த்தத்துல இப்போ அந்த சிலுவையவே நமக்கு உபதேசமாக ஆண்டவர் கொடுக்கிறார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக காணப்படும். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிற நமக்கு அதுதான் என்னதான் தேவ பலனா. ஒரு பார்வையில சிலுவை என்பது ஒரு பலிபீடம். சிலுவை என்பது அதுல நாம் நம்மையே பலியாக, நம்முடைய சுயத்தை பலியாக செலுத்த. சிலுவை என்கிறது நம்முடைய வாழ்க்கையில வருகிற உபத்திரவங்கள், நம்முடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற உபத்திரவங்கள். அந்த உபத்திரவங்களை சகிக்க நம்முடைய சுயம் இடம் கொடுக்காது. உபத்திரவங்களை சகிக்க எது இடம் கொடுக்காது? கொஞ்சம் உபத்திரவத்தை சகிச்சுக்கோ. ஏன்னா நம்முடைய சுயம் என்ன பண்ணும் தெரியுமா? நான் ஏன் சகிக்கணும், என்னால முடியாது அப்படின்னு சொல்லும். ஆனா பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இனி நான் அல்ல, என் சுயம் இனி. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சுயம் இருந்தது. என் பிரமாணத்துக்கு எதிரா, நான் கற்றுக்கொண்ட நியாய பிரமாணத்துக்கு எதிரா எவனா பேசுனா அவனை சிறை வைப்பேன். வேற ஒரு மனுஷனை தேவன் என்று சொல்லிக்கொண்டு, தேவனுடைய குமாரன் என்று சொல்லிக்கொண்டு யாராவது வந்து அவங்களே கொலை செய்வேன். அப்படி கொலை செய்யறவங்களுக்கு உதவி செய்வேன்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு சுயம் இருக்கு. அவன் என்னைக்கு கிறிஸ்து இயேசுவினால சிறைப்படுத்தப்பட்டாரோ அதுல இருந்து அவர் சிலுவையில் அவரையே தன்னையே ஒப்பு கொடுத்து விட்டார். சிலுவையை ஒரு பலி பொருளாக நம்ம எடுத்துக்கொண்டு அந்த சிலுவை என்கிற அந்த உபத்திரவம் என்கிற அந்த சிலுவையில, அந்த பலி பொருளில நம்முடைய சுயத்தை நாம பலியாக செலுத்த வேண்டும். யோசிச்சு பாருங்க. இயேசு சொன்ன உபதேசங்களை எடுத்து பார்த்தோம்னா, ஒரு கன்னத்துல அறையவனுக்கு மறு கன்னத்தை கொடுன்னு சொன்னா எந்த சுயமாவது ஒத்துக்குமா? எந்த சுயமாவது அத சரிதான் சொல்லுமா? இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்தவத்தை வேறு விதத்துல குற்றம் சாட்ட முடியாதவர்கள் கடந்த நாட்களில பைபிளை வச்சுக்கிட்டு பொய்யான வாழ்க்கை வாழ்கிறவர்களை வைத்து கிறிஸ்தவத்தை குறை சொல்லி கொண்டிருந்தாங்க. இந்த நாட்களில கொஞ்சம் மிஞ்சி போய் ஒரு கன்னத்துல அறையவர்களுக்கு மறு கன்னத்தை கொடுக்கறதெல்லாம் நல்லது கிடையாது. அடிக்கிற, அதாவது எப்படி சொல்றது, சாரி அந்த வார்த்தையே நல்லது கிடையாது. மன்னிப்புன்ற வார்த்தையை கிறிஸ்தவங்க தான் வந்து என்ன பண்ணிட்டாங்க, மன்னிப்புன்ற வார்த்தையே கிறிஸ்தவங்க தான் உலகம் ஃபுல்லா பரவி விட்டாங்க. நாங்க கம்யூனிஸ்ட் நாடுகளா இருக்கும்போது மன்னிப்புன்ற வார்த்தைக்கு இடமே கிடையாது, தண்டனை மட்டும்தான். கம்யூனிஸ்ட் நாடுகள் எல்லாம் தவறு பண்ணவங்களுக்கு மன்னிப்புன்றதுக்கு இடமே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் என்ன இருந்துச்சு, தண்டனை. தண்டனை பயங்கரமா இருக்கும். அந்த தண்டனை பார்த்து இனிய வர்த்தனை என்ன பண்ணக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாதுன்னு. இந்த தண்டனைய இயேசு சொன்ன உபதேசம் என்ன தெரியுமா?
தப்பு பண்ணியா அவனுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படி ஒரு தீர்ப்பு சொன்னார்ல, அவருக்கே மன்னிப்பு தேவைப்படும். அல்லேலூயா. அவர் சொன்ன தீர்ப்பை கேட்டு கொண்டு போய் ஒருத்தர் அவரை சிறைச்சேதம் பண்ணார்ல, அவருக்கு மன்னிப்பு தேவைப்படும். ஆமே. மன்னிப்பு எல்லா மனுஷருக்கும் தேவைப்படும். இந்த மன்னிப்பு குறித்து இயேசு போதித்த போதனைகளை நாம் எடுத்து வாசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். 7-7 தடவை மன்னிடுவார். நம்மளால ஒரு 2 தடவை கூட மன்னிக்க முடியல. நம்மளால நமக்கு எதிராக கிரியை செய்யறவங்களை எத்தனை தடவை மன்னிக்க முடியல? 2 தடவை கூட மன்னிக்க முடியல. ஆனா சிலுவை என்கிற பாடுகளை ஒரு பலிபீடமா மாத்தி நம்முடைய சுயத்தை கொண்டு போய் அதுல பலியா செலுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கிறிஸ்துவின் சாயல் நமக்கு தூரமானது இல்லை. கிறிஸ்து எதிர்பார்க்கிற வாழ்வு நமக்கு மிக மிக சுலபமாக மாறிவிடும். இப்போ கடைசியா வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம். சகல பரிசுத்தவான்களோடும் உடைய ஜபம் என்னது? பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும். அல்லேலூயா. இங்க பாருங்க, நம்ம முதல்ல அவருடைய உடன்படிக்கை நமக்கு நம்முடைய உடைமை, அவருடைய உடன்படிக்கைய பலிபீடமாகவும் நம்முடைய உடைமைகளை அந்த வேதம் வேண்டான்னு சொல்லுகிற காரியங்கள் அத பலி பொருளாகவும் நம்ம செலுத்தணும்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது சிலுவை ஒரு பலிபீடம், உபத்திரவம் பாடுகள் ஒரு பலிபீடம், அதுல என் சுயத்தையே நாம் பலியாக செலுத்த வேண்டும் என்பதையும் நம்ம பார்த்தோம். இங்க ஜெபம் ஒரு பலிபீடம். அல்லேலூயா. ஜெபம் ஒரு பலிபீடம். அந்த ஜெபம் என்கிற பலிபீடத்துல நம்முடைய நேரம் பலியாக செலுத்தப்பட வேண்டும். ஆமென். நிறைய நம்ம தேவ பிள்ளைகள் தோல்வி அடைகிற ஒரு மிகப்பெரிய இடமே ஜெபம் தான். தேவ பிள்ளைகள் தோல்வி அடைகிற மிகப்பெரிய ஒரு ஸ்தலம் எது? ஜெபம் தான். 24 மணி நேரத்தை தேவன் தருகிற 24 மணி நேரத்துல குறைஞ்சது 4 மணி நேரம் தூங்கலாம், அதிகபட்சம் 8 மணி நேரம் தூங்கலாம். இல்ல, குறைஞ்சது 4 மணி நேரம் தூங்கலாம், அதிகபட்சம் 8 மணி நேரம் தூங்கலாம். குறைஞ்சது 8 மணி நேரம் வேலை செய்யலாம், அதிகபட்சம் 12 மணி நேரம் வேலை செய்யலாம். இல்ல குறைஞ்சது 6 மணி நேரம் வேலை செய்யலாம், அதிகபட்சம் 12 மணி நேரம் கூட வேலை செய்யலாம். ஆனா மீதி இருக்கிற நேரத்தை நம்ம எதுக்கு பயன்படுத்துறோம்? மீதி இருக்கிற நேரத்தை யாரெல்லாம் ஜெபத்தை பலிபீடமாகவும் அதுல தங்களுடைய நேரத்தை பலியாகவும் செலுத்துறாங்களோ அவங்க கிட்ட இருந்துதான் பரலோகத்துக்கு தூபங்கள் எழும்ப போகுது. அவங்க கிட்ட அவங்களுடைய வாழ்க்கை தான் நற்கந்தமாக பரலோகத்தை நிரப்ப போகிறது. அவங்களுடைய துதிதான் பரலோகத்தின் தேவனுடைய இருதயத்தை சந்தோஷிப்பிக்க போகுது. அவர்களிடத்திலிருந்து புறப்படுகிற விண்ணப்பம் தான் பரலோகத்தின் தேவனுடைய இருதயத்தை பூலோகத்தின் பக்கமாய் திருப்ப போகிறது. அல்லேலூயா. நான் ரொம்ப சிம்பிளா இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். எது முக்கியம்? பலி, அதாவது காணிக்கைய பரிசுத்தமாக்குகிற பலிபீடமா? அந்த கேள்விக்கு ரொம்ப சுலபமா ஆண்டவர் சொல்றார், பலியினாலே என்னோட என்ன பண்ணுங்க? உடன்படிக்கை. வார்த்தையே உங்களுக்கு உடன்படிக்கையா நான் தந்திருக்கிறேன். போது இந்த பலிபீடம் முக்கியமா, அந்த பலி பொருள் முக்கியமான்ற இடத்துல அந்த பலி பொருளை கொண்டு வந்து பலிபீடத்துல வச்சாச்சு. இது மாதிரி நான் உதாரணத்துக்காக இதை சொன்னேன். இது மாதிரி நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பலி பொருள்கள் நம்ம கிட்ட இருக்கு. இந்த உடன்படிக்கை அந்த பலி பொருளை பலியாக செலுத்த சொல்லிச்சுன்னா, எதை உனக்கு ஆண்டவர் வேண்டான்றாரோ அது உனக்கு வேண்டாம். ஆண்டவர் அது உனக்கு ரொம்ப அவசியம். ஈசாக்கு ஆபிரகாமுக்கு வேணுமா வேணாமா? கரெக்டா சொல்லுங்க. ஈசாக்கு ஆபிரகாமுக்கு வேணுமா வேணாமா? வேணும் தானே. இப்ப அவனை பலியா கொடுத்தா வேணாம் தானே சொல்றாருன்னு அர்த்தம். ஆண்டவர் வேணாம்னு சொல்லிட்டாருன்னா வேணாம் தானே வந்து செலுத்துறாரு பாருங்க, அதுதான் பலி. நமக்கு வேண்டியதை வேணான்ற மாதிரி சொல்லி நமக்கே திரும்ப கொடுத்துருவார் ஆண்டவர். அல்லேலூயா. அதே மாதிரி அடுத்தது சிலுவையை பலியாக கொண்டு அதுல அந்த உபத்திரவங்கள் பாடுகள் தான், அதை ஒரு பலிபீடமாக கொண்டு
அதுல நம்முடைய சுயத்தை பலியா செலுத்திட்டோம்னா அவருக்காக பாடுகளை சகிக்கிறது நமக்கு சுலபமாயிடும். எந்த சத்துருவையும் சிநேகிக்கிறது நமக்கு ரொம்ப சுலபமாயிடும். அல்லேலூயா. கடைசியா ஜெபம் என்பதே ஒரு பலிபீடம் தான். நிறைய பேருடைய பலிபீடம் தூசு படிந்திருக்கு. அங்க யாரும் போய் பலி செலுத்த போகிறது இல்லை, நேரத்தை செலவிடுகிறது இல்லை, ஜெப அறைக்குள்ள போகிறது இல்லை. ஜெபத்தை பலிபீடமாகவும் நம்முடைய நேரத்தை பலியா செலுத்தி அந்த பலிபீடத்துல, ஜெபம் என்கிற பலிபீடத்துல நம்முடைய நேரத்தை பலியா செலுத்தி நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்முடைய தூபங்கள் பரலோகத்துக்கு செல்ல ஆரம்பிச்சிடும்.